வேதம் சொல்லுகிறது அவர்கள் 2 காரியங்களை சுத்திகரித்தார்களாம். ஒன்று விக்கிரக ஆராதனை, இன்னொன்று அவங்க வேதம் வஸ்திரத்தை சுத்திகரித்தார்கள். விக்கிரகங்களை எடுத்து தூர போட்டாங்க, இன்னொன்று வஸ்திரம். விக்கிரகம் என்பது பொருளாசை ஒரு விக்கிரகம், முரட்டாட்டம் ஒரு விக்கிரகம், எல்லாமே அவபக்தி ஒரு விக்கிரக ஆராதனை. வேதம் அப்படி தானே சொல்லுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை நமக்குள்ள இருக்கக்கூடாது. என்னிலும் அதிகமாய் கணவனையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் இல்லை, அது ஒரு விக்கிரக ஆராதனை. அதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை. ஏசப்பா படத்தை வீட்டில் வச்சிருந்தா அது ஒரு விக்கிரக ஆராதனை. அதை தொட்டு கும்பிட்டோம்னா அது விக்கிரக ஆராதனை. இல்லையா சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம வீட்டை விட்டு என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். குடும்பத்தை சுத்திகரிக்கணும், வீட்டாரை சுத்திகரிக்கணும். அப்பதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியும். கர்த்தர் நம் குடும்பங்களுக்கு துணையாயிருப்பா.